தஞ்சை மண்டலத்தில் பெரும் புகழ் வாய்ந்தவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலில் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளராக இருந்து பிறகு தஞ்சை மாவட்ட செயலாளராகி நாடாளுமன்ற உறுப்பினராகி ஒரு கல்வி நிறுவனத்தை கலாசாலையை தொடங்கி அதற்கு ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு இலவசமாக அவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்பாடு செய்து லட்சக்கணக்கான மாணவர்களை பட்டதாரிகளாக்கிய பெருமைக்குரிய துளசியா வாண்டையார் அவர்கள் என்னிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர். என் தம்பி மகன் திருமணத்தை கூட எங்கள் கிராமத்துக்கு வந்து அவர் தான் நடத்தி கொடுத்தார். அவருடைய புகழ் விழா நாளைக்கு தஞ்சாவூரில் நடைபெறுகிறது. அதில் நான் பங்கேற்க வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள். அதற்காக தஞ்சாவூரில் நாளை காலையில் நடக்கிற அந்த விழாவுக்காக நான் வந்திருக்கிறேன். நீட் தேர்வு நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திராவிடர் கழகத்தின் தலைமையில் மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய அழைப்பின் பேரில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இடங்களிலும் திருச்சியிலும் பங்கேற்றது. நீட் தேர்வு நிரந்தரமாக அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு புறம் இருக்க, இந்த ஆண்டு நீட் தேர்வினுடைய கேள்வித்தாள் வெளியான பிரச்சனையில் 22 லட்சம் பேர் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்துக்கும் ஆளாகி இருக்கிற நிலைமையில் இதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நானும் வலியுறுத்துகிறேன். PM ஸ்ரீ திட்டம் என்று மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து திணிப்பதற்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று திரும்பியிருந்தாலும் அவர் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு விழாவில் ஒன்றை அழுத்தந்திருத்தமாக சொன்னார். தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்று நாம் பிரகடனம் செய்திருக்கிறோம். வருங்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதை மாற்ற முடியாது என்று அண்ணா அவர்கள் அன்று பிரகடனம் செய்ததை இன்றைய தமிழக அரசுக்கும் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நினைவூட்டி, நீங்கள் இந்த ஏனெனில் இதுவரை ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு, அன்பு சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அரசு மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளே நுழைய அந்த திட்டத்தை அனுமதிக்கவில்லை. அதே நிலைப்பாட்டைத்தான் இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசும் பின்பற்ற வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கலாகாது. அது மட்டுமல்ல, இனி நடைபெறுகிற விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலிலே ஒலிக்க வேண்டும். அதற்கு பிறகு தேசிய கீதத்தை ஒலிக்கலாம். அதற்கு பிறகு இந்த வந்தே மாதரம் என்பது அதில் இருக்கக்கூடிய சில வரிகள் சிறுபான்மை மக்களை, பிற மதத்தினரை மிகவும் புண்படுத்துவதாக இருப்பதால் அந்த வரிகளை அகற்ற வேண்டும் என்று நேரு காலத்திலேயே முடிவெடுக்கப்பட்டது. இப்பொழுது நீக்கப்பட்ட வரிகளையும் சேர்த்துத்தான் வந்தே மாதரத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இது மதச்சார்பின்மை என்ற கொள்கைக்கு நேர் முரணானது. இந்த நிலைப்பாட்டில், இதை எதிர்க்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வந்தே மாதரத்தை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழக அரசும் அந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். முதல்வர் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சார், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரு. ஆனால் இப்போ அந்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்ற போறான்னு தெரியல. ஆனால் திராவிட ஆட்சி சொன்ன அதே 1000 ரூபா தான் இன்னைக்கு பெண்களுக்கு தராங்க.
அதற்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனெனில் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று நேற்றைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்வி கேட்குறாங்க, ஆனால் அவர் எக்ஸ்ட்ரா தான் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காரு. பல்வேறு கேள்விகளை வந்து சட்டமன்றத்தில் எடுக்கிறாங்க, ஆனால் அவர் பதில் சொல்கிறதே கிடையாது. அவர் வீட்டுக்கு போய் எக்ஸ்தலத்தில் தான் பதில் சொல்கிறாரு. அது அவர் பதில் சொல்கிறாரா இல்லை அவங்க அட்மின் சொல்கிறாங்களான்னு தெரியல. உங்களுக்கு இப்போ தானே புதுசாக சட்டசபைக்குள்ளேயே வந்திருக்காரு, வந்து அனுபவம் இல்லை, அதனால் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது அதை பற்றி. The Chennai Silks in Mega Summer Sale.